அப்படி அமைதியா அந்த கூட்டத்துல பச்சை புடவையும் பட்டு வேட்டியும் கட்டிக்கிட்டு புதுசா கல்யாணமான புருஷன் முண்டாட்டி 2 பேர் நிக்கிறாங்க பாரு. அவங்கள நல்லா பாத்துக்கிட்டியா? பாத்துக்கிட்டியாடி? இப்போ உன்னை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல உட்கார வைப்பேன். நீ அந்த பொண்ணை பார்த்து இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லணும். அதை கேட்டுட்டு அவன் கதறி அழுது உன் காலில் விழுந்து, தாயே நீ மாங்கல்யத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுவான். அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பாதகாணிக்கையா 10 வராகம் தங்கத்தை கொண்டு வந்து பத்தாத்தா, அதுக்கு வேணுங்க பரிகாரம் பண்ணி உன் மாங்கல்யத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லணும். வாங்கம்மா வாங்கம்மா. சரிங்கம்மா. பச்சைப்படவே உங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. போங்க. இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான். ஐயோ என்னடே சொல்லிட்ட தாயே, இவர் எனக்கு தாலி கட்டி இன்னும் 10 நாள் ஆகலையே. அம்மா கண்கண்ட தாயே, இவர் சாக கூடாது, அதுக்கு பதிலா என் உயிர் போகட்டும். அந்த பாம்பு என்ன கடிக்கட்டும். எனக்கு மாங்கல்ய பிட்ட கொடுத்தாயே, எனக்கு மாங்கல்ய பிட்ட கொடுத்தாயே. தாயே பரதேவதே, காலில் வந்து கத்துறாளே கதறாளே, பரிகாரத்தை சொல்லி பரதேவதே. அம்மா தாயே சொல்லுமா. 10 வராக தங்கத்தை பாத காணிக்க வச்சா உன் புருஷனை காப்பாத்துற. ஐயோ நாங்க பரம ஏழைகளாச்சே, 10 வராக தங்கத்துக்கு எங்க தாயே போவோம். தாய் பரிகாரத்தை தான் சொல்லும். தங்க எங்க இருக்கு, அதை எப்படி கொண்டாடுறதா சொல்லு. உனக்கு புருஷன் வேணும்னா தங்கத்தை கொண்டாப்பா. கொண்டாட சாமி, எப்படியாவது கொண்டு வர தாயே. வாங்க போலாம். ஒரு குண்டு மேல இடம் குறைய கூடாது. ஆமா சத்திய சொரூபிணியான காமாட்சியின் மகளானி போய் பேசலாமா? நான் பாவம் பண்ணிவிட்டேன் தாத்தா, பயந்து போய் பாவம் பண்ணிவிட்டேன். அதுக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். அதனால இப்பவே போய் உங்கம்மா காமாட்சி சிலையில என் தலைய முட்டி மோதி சுக்குரடா உடைச்சுக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் தாத்தா, நீ சாக வேண்டாம். போய் சொன்னது நான் தானே. எங்க அம்மா சிலையில என் தலையை மோதி நான் செத்து போறேன். இப்பவே போறேன். அரூபலட்சுமி, மகாலட்சுமி, குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி? நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது. புறப்படு. ஏமா, சுப்பையா பிள்ளைன்னு காமாட்சி கோயில்ல வேலை பாக்குறாரு, அவர் வீடு இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருமா? நான் அவருடைய பொண்ணுமா. பொண்ணுன்னா? அவருடைய பேத்தி மரகதத்துக்கு நான் தான் அம்மா. மரகதத்துக்கு அம்மாவா நீங்க? ஆமாமா, மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூளை கோளாறு ஆயிடுச்சு. அவரை குணப்படுத்த இமயமலைக்கு அழைச்சிட்டு போனேன். வைத்தியம் தீர நீண்ட நாள் ஆகுன்னு வைத்திருங்க சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாராம். என் குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்க தேராசை பிடிச்சு பெரும் செல்வம் சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்சை பண்ணாங்களாம். என் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். அதுக்காக பழுக்க பழுக்க காய்ச்சிய கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாமா. என் குழந்தை அம்மா நலர்னாலும். இத கேள்விப்பட்ட உடனே பைத்திய அறக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா. அம்மா மரகதா, ஏம்மா உனக்கா சூடு போட்டாங்க? எங்கம்மா? ஐயோ, உனக்கு சூடு போட்டாங்கல்ல, அவங்க நல்ல தண்டனை அனுபவிப்பாங்க. நீ வா. அம்மா, நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் பொய் சொல்ல சொல்லுவாங்க. அம்மாடி, உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்தில் தாண்டி உன்னை பொய் சொல்ல சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிச்சிருச்சுன்னா எப்படிமா பலிக்கும்? பலிக்க வைக்க தன்னடி நான் வந்திருக்கேன். எங்க உன் நாக்கு நீட்டு. இனிமே நீ என்ன சொன்னாலும் பலிச்சிடும். அப்பா உடம்பு குணமாகணும்னா அதுவும் பலிச்சிடும். எங்க சொல்லு பாக்கலாம் ஒரு தடவை. அப்பா உடம்பு குணமாகணும்,
இந்நேரம் பாம்பை கட்டி எரிஞ்சிருப்பாடி உங்க அப்பா. அம்மா அம்மா ஆ. நானும் வரேம்மா. எங்கம்மா? அப்பா பாக்கத்துக்கு. நினைச்சேன். நாளை காலையில தாத்தா இங்க வந்துருவாரு. வந்துருவாராம்மா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, பேத்தி என்ன ஆனாலோ என்னமோன்னு பயந்து போய் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவாரு இல்லையா? ஆமாம்மா. அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா? பத்து ஊராக நில தங்கத்தை பால நாளைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு என் தாயே. அடியே தியானம் கலையடி. அம்மா தாயே, காமாட்சி அவதாரனே தங்க வந்திருக்கு, தலையை நிகழ்ச்சி பாருமா. நல்ல வாக்கிய சீக்கிரமா சொல்லிட்டு என் தாயே. கவலைப்படாதம்மா, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல உனக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சு. அது போதுண்டி என் தாயே. ஆமாடி என் தாயே. ஆபத்தை நீங்க போச்சு. எந்திரிமா எந்திரி. இல்லம்மா, இந்த தங்கத்தை அந்த பொண்ணு கையில திருப்பி கொடு. குடு. காணிக்கையா வந்ததே திருப்பி கொடுக்க கூடாது என் தாயே. இப்ப நீ குடுக்கல, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிச்சிடும். நம்மளே பயமுறுத்துறா. அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு மாறி அந்த பக்கம். அம்மா ராஜா எந்திரிமா. வாம்மா. மேது அம்மா மெது, மெது. மேது மேது. போ போ. ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூறு பாக்குறியா? என்னமோ சொல்லிடுங்க பழிச்சிருன்னு பயம் காட்டுறிய. நீ சொல்லி என்னடி பழிக்க போகுது? நீங்க தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு விரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன் வா. பெரிய காலமாடு. பாடு 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 ஓடி ஓடி பாடு பாடு பாடு. என்ன விரட்டு விரட்டுது. நல்ல வேலை தப்பிச்சபடி. நாம மட்டுமா தப்பிச்சா? 10 பிராக தங்கமா தப்பிச்சது. தங்கத்தை கொண்டு வந்துட்டியா? என்ன என் அங்கத்தை விட்டாலும் விடுவேன், தங்கத்தை விட்டுவா. இருங்க, ஓடி அந்த ஓட்டத்துல ஏதாச்சும் காண போயிருக்கும். உட்காருங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துருவோம். பொண்ணு என்னடி என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. இங்க பாருங்க, சூடு போட்டிருக்கு. அங்க போடுடி. என்னடி கரண்டி அங்க துணிக்குது? கரண்டி போகுதுரி போகுதுரி பின்னால போகுதுரி. போகுதுங்க போகுதுங்க. என்னங்க மாயமா இருக்கு. கரண்ட் தன்னால வந்து சூடு போட்டுட்டு பின்னாலே போயிட்டு இருக்கு. தன்னால போனா என்ன பின்னால போனா என்ன? சூடு போடுறது ரெண்டுத்து. உள்ள வந்தா ஏதோ தானா
ஐயே, அந்த எமப்பே மாடு இன்னும் இங்கே நிக்கிறத பாத்தியா? ஆமாங்க, இப்ப என்னங்க செய்யுது? இப்படியே போய் புள்ளப்புறமா குதிச்சு தப்பிச்சு ஓடிடும். நல்ல அடிக்கிறதுக்காக அம்மாடி குதிச்சிருக்கியா? வெள்ள வெள்ள பாக்கு பறிச்சு போச்சுமா, காலமாடு துரத்திட்டு வருதுமா, போச்சு சொல்லுமா. தங்கத்தை திருப்பி கொடுத்தா கால மாடு தானே போகும். ஐயோ, தங்கத்தை வீட்டுல வச்சுட்டு வச்சோமே. என்கிட்ட தாங்க, நான் தரேன். குடுறி நின்னுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, இந்தாம்மா, வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. வீட்டுல இருக்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருண்டு என் தாயே. இப்ப அங்க பாருங்க. காலமாடு போயிடுச்சுங்க. தாயே, நீ தாண்டி கங்கண்ட தெய்வம். தாயே, காப்பாத்துறியா? சுபியா பிள்ளை, சுபியா பிள்ளை, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. குறுக்கையா, என்ன பாவம் பண்றீங்க? நீங்க வந்து என் கால்ல விழறா. என்ன சுபியா பிள்ளை, நான் ஒரு அல்பம். இந்த பல்லவ நாட்டு மன்னரே உம்ம கால்ல வந்து விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? அபச்சாரம், அபச்சாரம். என்ன சொல்றீங்க? பல்லவ மன்னர் என் கால்ல விழறா? ஆமையா, உம்ம பேத்திக்கு காமாட்சியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சுடுத்தியா. அவ வாய திறந்து எது சொன்னாலும் அது அப்படியே பலிச்சு விடுறதுயா. ஆமையா, நீர் வந்து பாரும், வந்து பாருமே. இந்த பொண்ணு நல்லா நடப்பாளே. என்ன பிடிச்சிட்டு எந்திரிச்சு நட பாப்போம். கட்டி பொண்ணு. தாத்தா, தாயே, வாம்மா. அம்மா, குருக்களையா, இந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். தன் வாக்கு பலிக்கக்கூடிய மகத்தான சக்தி படைச்ச இந்த குழந்தைய ஒரு பேராசக்காரன் வீட்டுல வளர்த்து அவன் போட்ட சோத்தை ஊட்டி விட்டான் பாருங்க. அதனாலதாயா இந்த மாபெரும் சக்தி இத்தனை காலமும் மறைஞ்சு கிடந்திருக்கு. நான் காசிக்கு போய் கங்கையில மூழ்கின அந்த கடமே மறைஞ்சு கிடந்த சக்தி திடீர்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா தாத்தா, இங்க காசுக்கு போன பிறகுதான் அம்மா வந்துச்சு. அம்மா வந்தாடா? ஆமா தாத்தா, அம்மா வந்து என்ன தூக்கி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு தன் நாக்கால என் நாக்குல எழுதி போட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கு தாத்தா.